அல்லாஹ் ரசூல் சொல்லுகிறார்கள், உங்கள் பிள்ளைகளுக்கு எதிராக துவா செய்து விடாதீர்கள். அடுத்து அல்லாஹ் ரசூல் சொல்லுகிறார்கள், அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு நலவு நாடி விட்டான் என்று சொன்னால் அவன் உலகத்துல எங்க இருந்தாலும் அல்லாஹ் அவன் உயர்த்தி வைத்திருப்பான். ஒரு உஸ்தாத், மிகப்பெரிய மார்க்க மேதை, அவருக்கு பேரு சமத், இமாம் சமத் ஷரீ என்று சொல்லக்கூடியவர். ஒரு கால் உடைந்தவர் அவர். ஒரு கட்டத்தில் அவர் மேதையானதற்கு பின்னால் அவருடைய சக நண்பர் இன்னொரு மேதை அவரை பார்த்து கேட்கிறார், உங்களுக்கு ஒரு கால் உடைஞ்சிருக்க, என்னன்னு கேட்கும் பொழுது அப்ப அவர் சொல்லி காமிக்கிறார், நான் சிறு வயதில் சிறு பிள்ளையாக இருந்த பொழுது கிளியை பிடிச்சி விளையாடுவேன். அந்த கிளியில ஒரு கால் என்ன செய்வோம், கைத்தால கட்டி, ஒரு காலை கைத்தால கட்டி அந்த கிளியை வச்சு விளையாண்டுட்டு இருக்கோம். அது பொந்துக்குள்ள போகும் பொழுது என்ன செய்யும், ஒரு காலை எடுத்துட்டு உள்ள போய் ஒரு காலை உள்ள எடுத்துட்டு போகாது, அது சிரமப்படும். இதை என் தாயார் பார்த்துட்டாங்க. பார்த்துட்டு சொன்னாங்க, வாயில்லா அந்த பூச்சி, அந்த பிராணி இப்படி கொடுமைப்படுத்துறிய, இப்படி முடமாக்க நல்லா உன் காலை முடமாக்கணும்னு நாங்க முடிஞ்சு போச்சு. தாயார் செஞ்ச துவா அவர் மார்க்க மேதை ஆனதற்கு நல்ல மார்க்க மேதை ஆக்கிட்டான், சரியத்துல பெரிய உயர்வை தந்துட்டான். ஆனா அவர் பண்ண தப்புக்கு தாயார் செஞ்ச துவா அல்லாஹ் கபூலாக்கிட்டான். அந்த நெருக்கடியோடு அவர் மௌத்து வரைக்கும் வாழ்ந்தாங்க, வேற வழி இல்லை. மேலான பெருமக்களே, பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு சமயங்களுக்கு துவா செய்தால் அந்த துவா கபூலாகும்.